முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பேரழகு கோலத்துடன் வீற்றிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய ரதோற்சவத்தின் நேரடி ஒலிபரப்பு. எங்கும் புகழ் பாடும் பன்னிரு கையா நல்லூரில் பவனி வரும் காட்சியை பார். இந்த நல்லூர் கந்த சுவாமி கோவிலினுடைய 2018ஆம் ஆண்டு மகோத்சவத்திலே இன்றைக்கு ரத உற்சவமானது ரதம் புறப்படுவதற்கு அங்கே காத்திருக்கின்றது. அடியவர்கள் அந்த வடக்கயிற்றை பற்றி பிடிப்பதற்காக அங்கே பெரும் தொகையாக காணப்படுகின்றனர்கள். தேங்காய்கள் மலையாக அங்கே குவிக்கப்பட்டு அங்கே உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா. அந்த வகையில் இன்று அதிகாலை தொடக்கம் அந்த தேங்காய்களை அவர்கள் உடைக்க துவங்கிவிட்டார்கள். ஏனெனில் பல மணி நேரம் அங்கே தேங்காய் உடைப்பதற்கு எடுக்கலாம் என்றனாலேயே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு அங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அவர்களை புறப்படுத்தப்படுகின்ற அந்த செயல்பாடு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அல்லவா. ஆகவே முருகன் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய கஜாவல்லி மகாவல்லி சகிதமாக தேர் மீது வர இருக்கின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். கார் மாமிசை காலன்பரி கலபத் தேர் மாமிசை வந்து இடுக்கன் கலந்து இன்னருள் நல்கும் வண்ணம் நல்லை குருமணியின் திருப்பாதங்களை சிந்தித்து வந்தித்து நின்று சேவித்து இந்த நாட்டிலே அமைதியும் அங்கே சாந்தமும் கிடைக்க அல்தர பிரார்த்திக்கின்றோம் என்று அற்புதமாக பெருமானை நினைந்து அங்கே நல்லியாதீனம் முதல்வர் அவர்கள் கூற அருளாசிய நாங்கள் ஒரு கணம் அங்கே சிந்திக்கின்றோம் அல்லவா. அந்த வகையிலே இன்றைக்கு பெருமானுடைய தேர் இன்னமும் புறப்படுவதற்கு அங்கே வேண்டிய தேரடியிலே நடைபெறுகின்ற அந்த கண்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதங்களை நாங்கள் பார்க்கின்றோம். காலை இப்பொழுது நேரம் 7:30 அண்மித்து கொண்டிருக்கின்றது. அங்கே அடியவர்கள் எல்லோரும் அந்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பெருந்தொகையான அடியவர் கூட்டம் இப்பொழுது பாத யாத்திரை ஒன்று அங்கே வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா. அங்கே சப்த தீவகங்களிலும் இருந்து அங்கே வருகின்ற நைனையும் நல்லூர் அந்த திருக்கைலாய பரம்பரையும் சேர்ந்து அங்கே வேல்தாங்கி வந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அந்த பகுதியிலே இருந்து ஆலயத்தினுடைய நோக்கி அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பஜனை குழுவை நாங்கள் பார்க்கின்றோம். நாளும் நல்லையிலே பஜனை பாடுவது ஒரு புறம் இருக்க, அதே போல நல்லைக்கு இந்த திருவிழா காலத்திலே தேர் திருவிழாவிலே பல பஜனை குழுக்கள் வரும். தீவக பகுதியிலே இருந்து பஜனை குழு வரும். அதே போல பவனியாவில் இருந்து அங்கே வேப்பங்குளத்திலே இருந்து அங்கே பஜனை குழு ஒன்று கடந்த வாரமே புறப்பட்டு நேற்றைய தினம் இந்த பகுதியை வந்து அடைந்ததாக செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பஜனை குழு வரும் பொழுது அங்கே ஏனையின் சாலையிலே எழுதுமட்டுவாழ் பகுதியிலே அந்த பஜனை குழுவை அடியேன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அங்கு வந்த தொண்டர்களுடைய கால்கள் எல்லாம் அங்கே வெந்து புண்ணாக காணப்பட்ட மிகவும் மனவேதனையாக இருந்தது. முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டிய அடியவர்கள் வெறுங்காருடன் தார் வீதியிலே வந்த காட்சி எம்மை எல்லாம் ஆச்சரியப்பட வைத்தது. அந்த வகையிலே இன்றைக்கு தீவு பகுதியிலே இருந்து தீவகத்திலே இருந்து வருகின்றது, ஏழாலையிலே இருந்து பஜனை குழு வருகின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. இப்பொழுது அங்கே பஜனை குழுக்கள் ஒரு புறம், காவடிகள் இன்னொரு புறம், பாச்சொம்பு எடுப்போர் இன்னொரு புறமாக தங்களுடைய நிவர்த்தி கடன்களை எல்லாம் செய்கின்ற காட்சி. உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்கள் எல்லோருக்கும் நல்லையிலே என்ன நடைபெறுகின்றது என்ற காட்சிகளையும் அங்கு நடைபெறும் சமய வழிபாடுகளையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையிலே பாவிகள் படுந்துயர் பாராய் இங்கு மானுடம் நிலபெற வாராய் சூரனை ஒளித்திட்ட கூர்வடி வேளா பாரினில் அமைதியை தாதா என்று அங்கே அமைதியை வேண்டி மக்கள் வழிபாடு செய்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சிவாச்சாரியார்கள் இப்பொழுது வேத மந்திரங்களை வேத பாராயணங்களை ஓதிக்கொண்டு அங்க தேரடியிலே செய்யப்படுகின்ற அற்புதமான அந்த சமய கைங்கரியங்களை அங்கே ரகுநாத மாப்பான முதலியார் பரம்பரையினர் அங்கே தெற்பை போட்டு அங்கே தாங்கள் அந்த விழாவிலே சமய கைங்கரியங்களில் கலந்து கொள்கின்ற அற்புதமான காட்சிகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா. அந்த வகையில் நல்லூரை கும்பிட்டு நீ பாடு அதனாலே நாட்டில் உள்ள புனிகள் ஓடும் என்ற யோகர் சுவாமிகளின் அந்த வார்த்தைகளை தெய்வீகமானது
ஈழத்தில் ஈழத்திரு நாட்டில் இதயமாக விளங்குவது யாழ்ப்பாணம். இப்புண்ணிய பதியிலே அங்கே தலைநகராக விளங்கிய பதி நல்லூர் திருப்பதி. துதிப்போர்க்கு வல்வினை போகின்ற கந்தவேள் அங்கே பெருமான் கருணை மழை பொழியும் பழம் பதி நல்லூர். இப்பதியிலே வீற்றிருந்து வேண்டுவார் வேண்டுவதையும் வெற்றி வேலாயுதன் என்று அந்த திருத்தெழிலே வருகின்றான். லட்சோப லட்சம் மக்களை ஈர நெஞ்சத்தோடு இடர்களையும் இனிய முருகனை இருகரங்கூப்பி தொழுவதற்காக நாடி ஓடி வருகின்றான் அல்லவா. நன்மைகள் செய்பவன், எல்லைகள் கடந்தும் எங்களை காப்பவன். நல்லை மணியாய் நன்மைகள் செய்பவன், எல்லைகள் கடந்தும் எங்களை காப்பவன். ஒரு ஆலயத்திலே தீர்த்த திருவிழாவை மையமாக வைத்துத்தான் ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் கணக்கிடப்படுவது. அதே போல நல்லையிலும் அந்த தீர்த்த திருவிழாவை மையமாக வைத்து 25 நாட்களை கொண்ட விழா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் அளவுக்கு அந்த விழா எடுக்கப்படுகின்றது. இந்த விழாவானது யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஒரு கைங்கரியமாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே பெருமானுடைய திருவருள் அங்கே கிடைத்துள்ளது என்றால் அது மிகையாகாது. நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு ஆதவன் வானொலியூடாக தருகின்றோம். அங்கே தேரானது தன்னுடைய மண்டபத்திலே, தேர்முட்டி மண்டபத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 100 மீட்டர்களுக்கு அண்மித்த பகுதியிலே கிழக்கு வீதி பக்கமாக மெல்ல மெல்ல அடியவர்களாலே இழுத்து வரப்படுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வேளையிலே அங்கே அடியவர் திருக்கூட்டம் அலை மோதுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆலயமானது அசைகின்ற ஆலயமாக தேரமைகின்றது. அதாவது தேருடைய அமைப்பானது ஒரு ஆலயத்தினுடைய அந்த கோபுரங்கள் போல காட்சி அளிக்கின்றது. இந்த தேரானது அழகிய சித்திர தேராக இருக்கின்றது. தேரிலே இப்ப சூரிய பகவானுடைய ஒளி பட்டு தெரிக்கின்றது. அங்கே பாகமாலைகள் ஆடி அசைந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த பாகமாலைகள் இருந்து சிவப்பு வெள்ளை நிறம் ஊடான அந்த நிறங்கள், வர்ணங்கள் எல்லாம் எமது கண்களுக்கு இப்பொழுது தெரிகின்றதல்லவா. அங்கே முருகப்பெருமானுடைய அந்த விக்கிரகங்களிலே அங்கே சூரியனுடைய ஒளி பட்டு பிரகாசிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. அங்கே அந்த தேரினுடைய மேல் பாகத்தை பார்க்கின்றேன். அங்கே முடியானது இப்பொழுது தங்கம் முலாமாக அங்கே காட்சி அளிக்கின்றது, தங்க நிறமாக காட்சி அளிக்கின்றது. சூரியனது கிரணங்கள் பட்டு அந்த தேர் இப்பொழுது அழகாக காட்சி அளிக்கின்றது. அங்கே இருக்கின்ற அந்தன சிவாச்சாரியர்களை பார்க்கின்றேன். அவர்கள் எல்லோரும் தேவ உலோகத்தில் நடைபெறுகின்ற அற்புதமயமான ஆனந்தமயமான அந்த திருவருளை பெறுகின்ற, அந்த திருவருளை எமக்கு பெற்றுத் தருகின்ற சிவாச்சாரியார்கள் இந்த பகுதியிலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. தேரின் கோபுரம் ஒடுங்கி செல்கின்றது. அங்கே தேரினை நாங்கள் பார்க்கின்றோம்.
பெருமான் திருவருள் எங்கும் கைகூடியுள்ளது. அந்த திருவருளுடைய அந்த பெருந்தன்மையும் அந்த சிறப்பும் இப்பொழுது ஆனந்தமாக காணப்படுகின்றது அல்லவா. ஒரு அசாதாரண பெருமானுடைய திருவருளினாலே இங்கே அடியவர்கள் எல்லோரும் வந்து அற்புதமாக ஆனந்தமயமாக நின்று அங்கே தங்களுடைய வழிபாடுகளை செய்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். நல்ல மலரெடுத்து நல்லுரை நாரி போய் நல் மனத்தோடு நாம் பணிந்தால் நல்லையிலே ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன். நல்லமையில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன். தேவைவிடும் சிந்தை தெளியுமே நின் சிந்தை செல்வன் அருள் பொங்கி வலியுமே தானவர்கள் வானோர்கள் ஒளிவின்றி வந்து வணங்கும் வளஞ்சேரும் நல்லூரில் கந்தன் என சொல்லி கருது என்று அற்புதமாக அடியவர்கள் பாடுகின்ற அந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நம்முடன் இழந்து பல ஆலயங்களுக்கு வந்து திருப்புகழ்களை பாடுகின்ற அடியவர் ஒருவர் இப்பொழுது எம்முடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். அவரிடம் இப்பொழுது ஒலிவாங்கிய நான் கொடுப்பதற்கு முயற்சித்த வண்ணம் இருக்கின்றேன். அவர் இப்பொழுது அற்புதமாக திருப்புகளை பாடி அங்கே பெருமானை இப்பொழுது எல்லோரும் வணங்க அவர் வழிகாட்டுவார். விநாயகர் பெருமானுக்குரிய முதலாவது ஆரம்ப திருப்புகள் பலகாலோ தருள்வாகி சம்பிதன தனைவோனே சந்தவனே அந்த தமக்கான நிலை பொருளோனே அஞ்சகத்து ஆனை மூக பெருமாளே அஞ்சகரத்து ஆனை மூக பெருமாளே. முருகனுக்குரிய ஐநதினாவினால் பாடப்பட்ட திருப்பம். புகழ்வாடி முத்தனமான பெருவாழ்வில் முத்திய அருள்வாகே உத்தமன மாமனின் கிரிவாக விதகாயானகள் பிரிவாத வெற்றிவேலாயுதம் பெருமாளே விதகாயானகள் பிரிவாத வெற்றிவேலாயுதம் பெருமாளே. அருமையில் விளையாடு முகமங்கோம் இதனுடன் ஞான மொழி பெருமுகம் மங்கோம் குருமதியாங்களினை சிறுமுகம் மங்கோம் வாங்கி இந்த முகம் முங்கோ மாறுபடு சூடனை வதைத்த முகமோண்டோ பள்ளிகள் மனம் புனரம் வந்த முகம் முங்கோ அறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அரியருணாஜலமந்த பெருமாளே அரியருணாஜலமந்த பெருமாளே. அற்புதமாக ஆனந்தமயமாக அந்த அடியவர் பாடுகின்ற அந்த திருப்புகளை நாங்கள் இப்பொழுது கேட்டு பார்த்தோம் அல்லவா. இன்னமும் அவர் உங்களுக்கு திருப்பல்லாண்டுகளை பாடுவதற்காகவும் இருக்கின்றால் இப்பொழுது பெருமானது தேரானது அங்கே கிழக்கு தெற்கு வீதி புறமாக சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை அந்த அல்லவா. அந்த வகையில் பெருமானுடைய திருவள்ளுவர் எங்கும் கவிழ்ந்திருக்கின்றது. அடியவர்கள் ஆலயத்தினுடைய 4 புறமும் அங்கே ஆனந்தமயமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா.
எங்கு பார்த்தாலும் அடியவர்களுடைய தொகை அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. நல்லூர் கந்தப்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே தேர் திருவிழா ஆனந்தமயமாக அடியவர்கள் எல்லோரும் அற்புதமயமாக அங்கே கூடிவிடுவார்கள் அல்லவா. ஆகவேதான் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே நடைபெறுகின்ற அற்புதமயமான காட்சிகளை எல்லாம் கடந்த நாட்களாக அடியேன் அங்கே தொலைக்காட்சிகளின் ஊடாக உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தந்திருக்கின்றோம் அல்லவா. அந்த வகையிலே பெருமானுடைய திருவருள் கைகூடியுள்ள அற்புதமான வேளையில் நாங்கும் மீண்டும் அங்கிருந்து அந்த ஒரு காலத்தில் முன்னொரு காலத்திலே அங்கே திருவாரூரில் தேர் ஓடாதிருந்தது அல்லவா. அப்பொழுது திருப்பல்லாண்டுகளை பாடி தேரை ஓட வைத்த அந்த அற்புதம் நிறைவிட்டதும் தேர் தானாக ஓடியதல்லவா. அதே போல இப்பொழுது நல்லூரிலும் அங்கே ஒரு சில திருப்பல்லாண்டுகளை தந்து அங்கே தேரோடும் பொழுது அந்த நிகழ்வை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக இப்பொழுது மீண்டும் அந்த அடியவரை இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் அங்கே முயற்சி செய்கின்றோம். எனவே திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு சில பாடல்களை நாங்கள் தருகின்றோம். பலர்கள் பஞ்சகல கோயகல கொல்லிற்கை மண்டபத்துள்ளே உண்டு புவனியெல்லாம் விளங்க அண்ணனரை மடவாளுமகோ நடியோன கருவுரிந்த பின்னை புகவி அவுக்கனறிந்த பிதற்கு பல்லாண்டு பொருதுமே அந்த பிதற்கு பல்லாண்டு பொருதுமே முன்பு மனத்தவர் பூமிங்கள் நெய்யடியார்கள் இருந்து கொண்டும் கொடுத்தும் கொடி கொடி குலாம் பூந்து அந்த கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ள பொருள் கண்டும் அங்குமுள்ள பொருளே என்று பல்லாண்டு பொருளே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடா பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடா இந்த விடான் பாலுக்கு சக்கரம் தந்து அருள் செய்தவள் நல்ல ஆளுக்கு வந்தனர் பாழ்கின்ற நிற்றம்பரவே இரவாக பாலுக்கு நட்டம் பைரவல்லானுக்கே பாலுக்கு நட்டம் பைரவல்லானுக்கே திருப்பல்லாண்டு கோருமே திருப்பல்லாண்டு கோருமே. முத்தமிழால் வைகாரையும் வாழ வைக்கும் நல்லை கந்தப்பெருமான் இப்பொழுது அங்கே தெற்கு நீரி பக்கமாக அடியவர்களாலே வடம் பிடித்து பெறப்படுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. இந்த இலங்கை திருநாட்டின் வடவால் கோயில் கொண்டு யாழ்ப்பாணத்தின் நல்லூரிலே முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்ற அந்த முருகப்பெருமானின் அந்த இந்த ரதோற்சவ நிகழ்வு இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெறுகிறது. இடத்திலே தமிழர்களின் அங்கே காவல் தெய்வமாக அலங்கார எழுந்தருளி இப்பொழுது தேரிலே வந்த வண்ணம் இருக்கின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அந்த கந்தப்பெருமான் இப்பொழுது தேரிலே வந்து கொண்டிருக்கின்றார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் சைவத்தையும் தமிழையும் பேணி பாதுகாப்பதிலே வளர்த்தெடுப்பதிலும் மிக பெரும் பணியாய் செய்து கொண்டு வருகின்றது அல்லவா. சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்து சைவத்தை வளர்த்து வந்த முக்தி அடைந்த இடமாக திகழ்கின்றதல்லவா. நேரந்தவராக குறித்த நேரத்தில் அனைத்தையும் நிறைவேற்றிவிடும் முருகப்பெருமானுடைய அருளாட்சி நல்லையில் நடைபெறுகின்றதல்லவா.
தமிழ் கடவுளாம் குமரக்கடவுள் நல்லையம்பதியிலே அலங்கார கந்தனாக எழுந்தருளி அருளாட்சி புரிகின்றான் அல்லவா. தேர்திருவிழா பஞ்ச கிருத்தியங்களிலே ஐந்தொழிலை குவிக்கும் என் பெருமான் முருகப்பெருமான் ஆறுமுகனாக அங்கே சங்கரதம் ஏறி இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய தேரோடும் வீதியிலே அங்கே தெற்கு பகுதியிலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து ஆதவனின் ஊடாக இந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு ஆதவன் வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றோம் அல்லவா. என்றும் நெல்லையிலே நடைபெறுகின்ற இந்த விழாவானது அற்புதமானது, ஆனந்தமயமானது அல்லவா. அந்த வகையிலே எங்கே முத்தமிழால் வைசாகியும் வாழ வைக்கின்ற அந்த கந்தப்பெருமானுடைய அந்த ரதமானது இப்பொழுது அங்கே தெற்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஆறுமுகனாக அங்கே வள்ளி தெய்வயான சகிதமாக அங்கே தங்க ரதமேறி வந்து கொண்டிருக்கின்றார். அடியவர்கள் எல்லோரும் அங்கே மனங்களிலே முருகப்பெருமானின் பாதங்களை சிந்தித்த வண்ணம் இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா. யாழ் மாவட்டத்திலே வசிக்கின்ற பக்தர்கள் மாத்திரமன்றி உலகமெங்கும் மறந்து வாழ்கின்ற சைவ பெரும் மக்கள் எல்லோரும் இந்த தேர்திருவிழாவை காண்பதற்காக நீண்ட நெடுங்காலமாக இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு காட்சி செல்வது இயல்பானதாக இருக்கின்றது அல்லவா. அது மட்டுமன்றி இங்கு வரும் அடியவர்கள் கலாச்சார ஆடைகளை அணிந்து சைவ அனுஷ்டான விதிமுறைகளை பின்பற்றி இதோடு கருத்து பூமியாக வழிபாடு காட்டுகின்ற சிறப்பை இங்கு காணலாம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த அதிகால வேளையிலே அங்கு பிரதர்சனம் செய்கின்ற காட்சி முருகனர்களை வேண்டி பணிந்திடும் வரிவாரமாக அமைந்திருக்கின்றதா. அங்கே இளையவர்களை ஆட்சிப்படுத்துகின்றமாக நல்ல மொழிகின்றது என்று கூறி மீண்டும் நான் உங்களுக்கு சில கருத்துக்களை தர இருக்கும் வேளையில் அங்கே பல்லாண்டை அங்கே பாடல் ஒன்று தருவதற்காக அடியவர் இப்பொழுது என்னுடன் இணைந்து கொள்கின்றார் அல்லவா. அந்த வகையிலே நம்மளும் நடைபெறுகின்ற அந்த அற்புதமான தேர்தல்களாக தொடர்பாக அங்கே அடியவர்கள் எல்லோரும் அங்கே நல்லூரை வந்து வணங்கினால் துன்பமெல்லாம் நீங்கிப்போம். நல்லூரை வந்து வணங்கினால் துன்பமெல்லாம் நீங்கிப்போமா. என்னாலும் நல்லூரை வரம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நல்லூரை வரம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. நான் அருந்தவன் செய்த இடம் நாளில்லாதான் அருந்தவன் செய்த இடம் அது ஆதலானே அதிஜயவும் மெத்த உண்டு. என்னாலும் நல்லூரை வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன வேடிக்கை காதைகள் பேசினால் வேடிக்கை காதைகள் பேசினால் இடியில் வந்தொரு கால் விழியில் வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டால் வில்லங்கமெல்லாம் இல்லாமல் போமே. வில்லங்கமெல்லாம் இல்லாமல் போமே. நாளும் நல்லூரை வந்து வணங்கினார் இடர்கள் எல்லாம் போமே. அண்ணாதில்லாதான் அருந்தவன் செய்த இடம் அண்ணாதில்லாதான் அருந்தவன் செய்த இடம் அது ஆதலாதே. அந்த அருந்தவன் செய்த இடம் அது ஆதலாதே. அதிசயம் பெற்ற உண்டோ சத்தியம் பொறுமை சாந்தமட சத்தியம் பொறுமை சாந்தமட நித்தியம் நித்தியம் தெரியும் குணம் நித்தியம் நித்தியம் தெரியும் குணம் பத்து செய்யுத்தமல் பரவும் நல்லூர் பத்து செய்யுத்தமல் பரவும் நல்லூர் நித்தியம் வந்து பார்த்தால்
முத்தி நிச்சயமே நிச்சயம் வந்து வந்தால் முத்தி நிச்சயமே என்னாலும் நல்லூரை வந்து வணங்கினால் பிறரெல்லாம் போமே என்னாலும் நல்லூரை வந்து வணங்கினால் பிறரெல்லாம் போமே அந்நாளில் ராஜான் அருந்தவன் செய்தாயிரம் அந்நாளில் ராஜான் அருந்தவன் செய்தாயிரம் அது ஆதலாலே. சந்தோஷமான காலப்பொழுதுல நல்ல கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ரதோற்சவத்தினுடைய நேரடி வதனை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனுஷ்டானங்கள், அதே போல பக்த அடியார்களுடைய அந்த பக்திபூர்வமான ஆராதனைகளை எல்லாம் உங்களுக்காக நேரடியாக கனகபாரதி கனகராஜா அவர்களுடைய தலைமையில் இணைந்து உங்களுக்காக ஆலயத்தினுடைய முன்றலில் இருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆதவன் வானொலி மூலமாக, அதே போல ஆதவன் தொலைக்காட்சி மூலமாகவும் நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய Facebook பக்கத்தின் மூலமாக, ஆதவன் வானொலி Facebook பக்கத்தின் மூலமாக கூட நீங்கள் இணைந்து கொண்டு அந்த காட்சிகள் மற்றும் எங்களுடைய நேரடி வரணை போன்றவற்றை செவிமடுக்கக்கூடியதாக சுவாமி ஆலயத்தினுடைய இந்த ரதோற்சவத்திற்கு வர முடியாத எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இந்த காணொலி மூலமாகவும், அதே போல எங்களுடைய வானொலி மூலமாகவும் நல்ல கந்தனுடைய அருளாட்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இப்பொழுது தெற்கு வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. இனி பின் வீதி, அதே போல வடக்கு வீதி திருப்பணத்துக்கு வருகின்ற வரையும் அந்த 2 மனதியாளங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்காக இந்த நேரடி வரணை தருவதில் பெருமை கொள்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இப்பொழுது மீண்டும் கனகபாரதி கனகராஜா அவர்கள் இணைந்து கொள்கிறார் உங்களோடு. இப்பொழுது அற்புதமாக ஆனந்தமயமாக பெருமான் தன்னுடைய தேவிய சகிதமாக ஏரிலே ஆரோகணித்து வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அங்கே மன அமைதியினையும் ஆத்ம ஞானத்தையும் தருவது இத்துணை காட்சியை கண்டுகொள்ள நாம் அவன் வீதியிடை பக்தியின்பால் நடபயில வேண்டும். ஊர்கூடி வடம்படித்து நல்வாழ்வு கேட்கும் அற்புதங்களை காண்பது கிடத்தற்கு அறியவனாந்து. இவ்விதமாய் மண்ணில எழுந்தருளி காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு அல்லவா? அந்த சிறப்பை மகோத்சவ காலத்தில் தான் காண முடியும். பக்தர்கள் ஆடியும் பாடியும் அரோகரா கோஷங்களை சொல்லியும் அடியளித்தல், அங்கு பேச செய்தல், ஆனந்த பேரை பெற பக்தர்கள் கூட்டம் இப்பொழுது ஏரோடும் வீதி எங்கும் அதிகமாக காணப்படுகின்றது அல்லவா? காலையிலிருந்து மக்கள் அங்கிருந்து வருவதும் அந்த வடக்கு வீதி பக்கமாக வந்து கிழக்கு வீதி பக்கமாக சென்று அங்கே தேர்வடத்தை பிடித்து இழுத்துக் கொண்டு போகின்ற அடியவர்கள் ஒருபுறம், இன்னமும் அடியவர்கள் யாழ் குடாம்பட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் அல்லவா? அந்த வகையில் நல்லூரான் திருவடியில் நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே, எல்லாம் மறப்பேனடி என்று பாடி பரவசமடைந்தார். அங்கே சைவமும் தமிழும் வளர்த்த ஆறுமுகநாவலர் பிறந்த நல்லூரான் அடிகண்டு தமிழை அமுதமாய் பருகினார். ஆக முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்றார். அணையே உருவான ஆறுமுக பெருமானுடைய பங்கரத பவனியை காண வரும் பக்தர்கள் வல்வினைகள் அகன்றிட வேண்டும், துன்ப துயரங்கள் நீங்கி எல்லோரும் இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே அமைதி கண்டு புது பொலிவு கண்டு மண்ணில் நல்ல வண்ணமாய் வாழ எல்லாம் வல்ல கந்த கடவுளை இந்த நாளில் நாங்கள் வேண்டுவோம். ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று, இதனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் என தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றொழுவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூழ்ச்சி வதித்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியர் நாசலம் அமர்ந்த பெருமாளை என்று இப்பொழுது இந்த நல்ல பதியிலே இருந்து இங்கு நடைபெறும் காட்சிகளை எல்லாம் உலகெங்கும் வாழும் சைவ தமிழ் அன்பர்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு அருகாமையிலே நின்று பாடலை தருவதற்காக அங்கே ஒருவர் நிற்கின்றார். கோகுலமணி என்பவர் இப்பொழுது அங்கே பக்திபூர்வமாக பாடலை தருகின்றார். கலவரிரம்பாடி பறையே கிரிதேசி
அடிகாடி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாடிரங்கி முத்தாரம் இளங்குமிழி மணிவகிர கோவை அவை பூண தந்தருளி மெக்கினாய் நாரும் கஸ்தூரி தமிழ் சார்ந்து பணித்தருள வேண்டும் முத்தாரம் இளங்குமிழி மணிவகிர கோவை அவை பூண தந்தருளி வெக்கினாய் நாரும் கஸ்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாடை காரோணம் மேவியிருந்தீரே அம்பலம் நல்லுரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மாகாளியாதென்று அந்த எனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லுரான் தஞ்சமடி கிளியே நல்லுரான் தஞ்சமடி சேவன் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் சேவன் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலென தாமெடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி காவலென தாமெடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி எத்தொழிலை செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என் கர்த்தன் திருவடிகள் கிளியே காவலறிந்தேடடி கிளியே காவலறிந்தேடடி பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வென்றாலும் பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வென்றாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி சுவாமி யோகநாதன் சொன்ன சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாட்டும் பூமியில் சொன்னானடி கிளியே எல்லாங்குத்தி கிளியே பொல்லாங்கு தீருமடி நல்லுரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி கிளியே இரவு பகல் காணேனடி
இப்பொழுது அருமையாக அற்புதமான அந்த பாடல்களையும் அங்கே பண்ணுடன் பாடிய அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல தடவை குறிப்பிட்டது போல நல்லூர் திருவிழா உற்சவ காலத்தை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் யாழ்ப்பாணத்து சைவ மக்கள் மட்டுமல்ல அங்குள்ள மக்கள் பலரும் இங்கே வந்து வழிபடுவதை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் இந்த மகோற்சவ பெருவிழாவை காண்பதற்காக அங்கே ஆஸ்திரேலியாவின் நாட்டில் இருந்து இங்கே வருகை தந்த ஏராம சர்மா அவர்களை இன்று எம்மை சந்திக்கின்றார். ஏராம சர்மா அவர்களை இந்த நல்லூரில் நடைபெறுகின்ற மகோற்சவ பெருவிழா தொடர்பாக ஆஸ்திரேலிய மக்களுடைய சைவ பின்னணிகளை தொடர்பாகவும் சில விடயங்களை தருமாறு அவரை அன்புடன் கேட்டு அவருக்கு இப்பொழுது நமது வெளிநாட்டில் கையளிக்கப்படுகின்றது. எம்பெருமானுடைய இந்த சன்னிதானத்திலே அடியவர்கள் எல்லாம் பக்தி பரவசத்தோடு கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே கங்காரு நாட்டிலிருந்து இந்த நல்லூரான் திருவடியை தொழுவதற்காக கிடைத்த பெரிய ஒரு பாக்கியத்தை நான் மனதிலே ஏற்றிக்கொண்டு எம்பெருமானுடைய பாதார விருந்தங்களை தொழுது கொண்டு என்னுடைய மனதில் சில சிந்தனைகளை இங்கே வான் அலைகள் ஊடாக தொழவிடுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் அடைகின்றேன். ஆதவன் ஒளிபரப்பின் ஊடாக அந்த ஒளி கதிரில் இருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருந்து அன்பர்கள் சைவ தமிழ் மக்கள் எல்லோரும் இந்த நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு இங்கே பெரும் திரளாக தங்களுடைய குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். புலம் பெயர்ந்து சென்றாலும் அவர்களுடைய புலனெல்லாம் தாங்கள் பிறந்து வளர்ந்து வளர்ந்து படித்து இருந்த மண்ணை நோக்கித்தான் அவர்களுடைய மனமெல்லாம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நல்லூர் திருவிழாவிலே புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற மக்கள் வெள்ளம் காட்டி நிற்கிறது என்று நான் கருதுகின்றேன். இந்த நல்லூர் பெருமான் எங்கிருந்தாலும் உலகில் மூலையில் வாழுகின்ற சைவ தமிழ் மக்களை தன்பால் ஈர்க்கின்ற அந்த அருள் அவரிடம் பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு இடங்களிலிருந்து எல்லோரும் இங்கே வந்து இந்த சன்னிதானத்திலே ஒன்று கூடுகிறார்கள். இந்த பெருமானுடைய அந்த அருளை தங்களுக்கு வர வேண்டும் என்று நாளும் பொழுதும் இங்கே வேண்டிக் கொள்கிறார்கள். பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை எல்லாம் இந்த பெருமானுடைய சன்னிதானத்திலே அவர்கள் மனமாற வேண்டி தாங்களும் வாழ வேண்டும், தங்கள் குடும்பம் வாழ வேண்டும், தங்கள் சுற்றத்தவர்கள் வாழ வேண்டும், தங்கள் நாடு வாழ வேண்டும், தங்கள் மொழி வாழ வேண்டும், தங்கள் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோருமே இந்த முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி அவருடைய கருணை கடாட்சத்தை வேண்டி இங்கே பிரார்த்திக்கின்ற நிலையைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லோருமே பக்தி பரவசத்தோடு இந்த நல்லூரான் வீதியிலே நடந்து வருகின்ற காட்சியை காணுகிற பொழுது இது பூலோக கைலாயம் போன்றுதான் காட்சி அளிக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இங்கே பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், சிறியவர்கள் வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள், பாமரர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே இந்த நல்லூரானுடைய இந்த சன்னிதானத்திலே ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒருமித்த மனத்தோடு இங்கே வந்து எம்பெருமானுடைய இந்த திருவருள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எல்லோரும் இங்கே வந்து எம்பெருமானுடைய அந்த கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகனாக காட்சி தருகின்ற அந்த வேலவனை அந்த வேலை காண்பதற்காக இங்கே நாள் முழுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பக்தி பரவசமுட்டும் இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது எல்லோருடைய மனதும் எம்பெருமானுடைய அந்த பாதார விந்தங்களை நோக்கித்தான் செல்லும். நாளன் செய்யும் வினைதானன் செய்யும், வினை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், இதையெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. ஏனென்றால் காலும் சிலம்பும் சதங்கையும் அணிந்து வருகின்ற
அந்த பாதார விந்தங்களை பார்க்கின்ற பொழுது, அந்த திருமுகத்தை நோக்கின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து ஓடிவிடும். எங்களுடைய மனதிலே இருக்கின்ற மாயை எல்லாம் அகன்றுவிடும். சூரன் என்னும் ஆணவத்தை அழித்த அந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனதிலே இருக்கின்ற சூரனை போன்ற ஆணவம் எல்லாம் அழிந்து ஒளிந்து போய் அங்கே திருவருள் இருக்கும் என்பதுதான் தத்துவம். அதைத்தான் எல்லோரும் விரும்பி இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த ஆதவன் ஒலிபரப்பு சேவையின் ஊடாக இங்கே அடியவர்களுடைய மனக்கடக்கையை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நல்கிய ஆதவன் ஒலிபரப்பு சேவையினருக்கும் அவர்களுடைய கனகராஜா ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எம்பெருமானுடைய அருளாசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் வாழ்வு இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழும் வண்ணம் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானை வேண்டி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அதற்கு எம்பெருமானுடைய பாதத்தை நீங்கள் தொழ வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை போற்றுவோம். ஓம் சரவணபவா என்று எல்லோரும் பாடுவோம் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு கொள்கிறேன். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து உங்களுக்கு அருமையான சமய கருத்துக்களையும் தத்துவ கருத்துக்களை எல்லாம் அற்புதமாக நமக்கு தந்தருளிய அந்தன சிவாச்சாரிய அவர்களை நாங்கள் போற்றுகின்றோம், வழிபடுகின்றோம். அவருடைய பாதங்களை நாங்கள் வணங்குகின்றோம். ஏனெனில் அந்தனர் என்போர் அவர்களோடு உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அல்லவா. அவர்தான் எம்முடைய கடவுளையும் எம்மையும் ஆன்மாக்களாகிய எம்மையும் அங்கே முருகப்பெருமானை நினைத்து மந்திர தந்திர உச்சாரணங்களாலும் தன்னுடைய கிரியா பாவங்களாலும் எம்மை முருகப்பெருமானுடைய பாலார விந்தங்களுக்கு இழுத்துச் செல்லும் அந்தன சிவாச்சாரியார்கள் நல்ல அங்கே நாளும் தங்களுடைய கடமைகளை ஓடி ஓடி செய்வதை பார்க்கின்றோம். அதுபோல இந்த நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தாலும் இங்கே இந்த நல்லை கந்தப்பெருமாவுடைய தேர்திருவிழாவிலே வந்து அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஆசி வழங்கி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் அதற்கு எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அங்கே கந்தப்பெருமான் தன்னுடைய ரதத்திலே இப்பொழுது அங்கே தெற்கு வீதியில் இருந்து மேற்கு வீதி பக்கமாக அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் மகாவல்லி கஜாவல்லி சகிதமாக அந்த தேரானது இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அந்த வகையில் நாளும் நல்லையிலே கூடுகின்ற அடியவர்கள் திருக்கூட்டம் அங்கே அதிகமாக காணப்படுகின்றது அல்லவா. அதனாலேதான் பெருந்தொகையான அடியவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த நல்லையிலே காணப்படுகின்ற அந்த ரதோற்சவத்திலே கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்து பல்வேறு விதமான தொண்டர்கள் அடியவர்கள் எல்லோரும் வந்து இங்கே நல்ல வாழ்வும் வளமும் இருக்கின்ற அற்புதமான வேளையிலே நாளும் நல்லையிலே எம்முடன் இணைந்து பல்வேறு விதமான பாடல்களையும் அங்கே கவிதைகளையும் எல்லாம் இயற்றி பாடி வருகின்ற எமது முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் அங்கே சண்முகலிங்கன் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடைய இணைவதற்காக நாங்கள் அவரை தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கின்றோம். அவர் நமக்கு மிக அருகாமையில் வந்திருக்கின்றார். அவரிடம் இப்பொழுது நாங்கள் ஒலிவாங்கியை கையளிக்கின்றோம். அவர் இப்பொழுது உங்களுக்கு கந்தப்பெருமானுடைய அந்த திருவிளையாடல்கள் கந்தப்பெருமான் மீது அவர் பாடும் சில பாடல்களையும் உங்களுக்கு தர இருக்கின்றார். அவரை நாங்கள் பணிவுடன் வணங்கி அவருக்கு இப்பொழுது ஒலிவாங்கி கையளிக்கப்படுகின்றது. நல்லூரானுடைய திருவிளையாடல் என்று அன்பர் குறிப்பிட்டார். உண்மையில் நல்லூரானுடைய திருவிளையாடல் என்பது எங்களுடைய பண்பாட்டின் விளையாட்டு. நல்லூரினுடைய எழுச்சியும் அதனுடைய மேன்மைகளும் எங்கள் பண்பாட்டு வரலாற்றோடு இரண்டர கலந்தது. யாழ்ப்பாண ராஜதானி காலத்துக்கும் முற்பட்ட நல்லூர் ஆலயம் பல்வேறு காலகட்டங்களிலே நடந்த அழிப்புகளையும் தாண்டி அழகாக எழுந்து நிற்கிறது. இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவம் தேர் திருவிழாவிலே சண்முக பெருமான் தேரிலே ஆரோகணித்து இப்பொழுது தென் மேற்கு மூலையிலே தரித்து நிற்கிறார். லட்சக்கணக்கான அடியவர்கள்
இந்த வீதியிலே கூடியிருக்கிறார்கள். எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இந்த அடியவர்களிடத்திலே ஒரு அழகான ஒரு ஒழுங்கு பேணப்படுகிறது. இந்த ஒழுங்கு என்பதுதான் சமயம் எங்களுக்கு கற்றுத்தருவது. சமயத்திலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஒழுக்கமானவர்களாக நாங்கள் வளர்கிறோம். நல்லூர் ஆலயம் இந்த ஒழுக்கத்துக்கு பெயர் போனது என்பதைப் போலவே உங்களை நேர கட்டுப்பாட்டோடு ஒழுகுகின்றதான அந்த விடயத்தையும் கற்றுத்தருகிறது. இன்றெல்லாம் நேர முகாமைத்துவம் பற்றி உலகளாவிய நிலையில் பல ஆய்வுகள், பயிலரங்குகள், கற்கனர்கள் இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லூர் ஆலயத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து செல்லுங்கள். இந்த நேர முகாமைத்துவத்தை அவன் உங்களுக்கு மிக இயல்பாக கற்றுத் தருவான். ஆக எங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனையும் நல்லூரிலே கிடைக்கிறது. அதனால்தான் இந்த மக்கள் இவ்வளவு பேரும் திரண்டு இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு அழகு வண்ணத்தை காட்டுகிறது. நேற்றைய தினத்திலே சப்பர திருவிழா, இலங்கையிலேயே மிக உயரமான மிக அழகான சப்பரத்தை கொண்டது நல்லூர். அதே போலவே நல்லூருக்கென வாய்த்துள்ள இந்த தேரானது சிற்பங்கள் இல்லாத சித்திரத்தேர். நல்லூர் ஆலயத்தினுடைய உருவ அமைதிக்கு ஏற்ப அமைய பெற்ற தேர் 1850 ஆண்டிலே அமைந்த முதலாவது தேருக்கு பதிலாக 1964 அமைக்க பெற்றது இந்த தேர். இந்த தேரினை திருவிடை மருதூர், தமிழகத்தைச் சேர்ந்த திருவிடை மருதூர் கோவிந்தராஜ ஆச்சாரியாரும் எங்களுடைய உள்ளூர் கலைஞர்கள், நீர்வேலியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் போன்ற உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து அமைத்த அந்த அழகு தேர் 1964 ஆண்டிலே வலம் வந்தது. இன்று வரைக்கும் இன்றைக்கு வெள்ளோட்டம் விட்ட தேரை போல இந்த தேரினுடைய அழகை நாங்கள் இன்று தரிசிக்கிறோம். உண்மையில் இதுதான் நல்லூரினுடைய அழகு. நல்லூரினுடைய தேரழகு, சண்முகப் பெருமானுடைய அந்த அலங்காரங்கள் அழகு. நல்லூர் கந்தனுக்கு அலங்கார கந்தன் என்று நாங்கள் அவனை ஆராதிக்கிறோம் அல்லவா? உண்மையில் இந்த அழகுக்கும் இதுதான் ஆன்மீகத்துக்கும் இடையிலான அந்த திரிகோடு மிக மெல்லியது என்று ரவீந்திரநாத் தாகூர் அடிக்கடி சொல்லுவார். இங்கே நல்லூர் ஆலய சூழலுக்கு வருகின்ற பொழுதே அந்த அழகினாலே எங்களுடைய மனங்கள் எல்லாம் அழகு பெற்று விடுகிறது. இந்த அழகின் பிரதிபலிப்பு எங்களுடைய வாழ்வை அழகாக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருடைய அகமும் அழகாகின்ற பொழுது எங்களுடைய ஊர் அழகாகிறது, தேசம் அழகாகிறது. இதுதான் உண்மையிலே நல்லூர் என்னுடைய சிறப்பு. பல ஆலயங்களிலே இதெல்லாம் ஆலயத்தின் வாகனங்களை, சுவாமியை தூக்குவதற்கு ஆள் இல்லை என்று அழுகின்ற சூழலை நாங்கள் காண்பதுண்டு. ஆனால் இங்கே நல்லூரிலே அந்த ஆலயத்து பெருமானை, சண்முக பெருமானை தேரிலே இழுத்து வருவதற்கு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் அங்கே முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நல்லூரான் நினைவு என்பது அற்புதமானது. இந்த மண்ணிலே வலம் வந்த எங்களுடைய சிவயோக சுவாமிகள், தேரடியிலே தேரடி செல்லப்பா இவனுடைய ஞான வீச்சிலே அருள் பெற்ற சிவயோக சுவாமிகள் நல்லூரான் திருவடியை பற்றி பாடுவார். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி, கிளியே இரவு பகல் காணேனடி. ஆன்மா அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனொடி, கிளியே நல்லூரான் தஞ்சமடி.
தேவன் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் எனக்காடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி எத்தொழிலை செய்தாலன் ஏதவத்தை பட்டாலன் கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திடடி பஞ்சம் பட்டி வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி சுவாமி ஜோகநாதன் சொன்ன திருப்பாட்டு 5 பூமியில் சொன்னாலடி கிளியே பொல்லாங்கு திருமடி நல்லூரான் திருவியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி. இந்த நல்லூரான் திருவடியை இன்றைக்கு தரிசனம் செய்கின்ற இந்த அடியவர்கள் இனி வரப்போகின்ற ஆண்டு முழுமைக்கும் தங்களுடைய வல்லமையை காவிக்கொண்டு செல்வார்கள். இந்த வல்லமை இவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதற்கும் மட்டுமல்ல, ஆயுள் முழுவதற்கும் அவர்களை ஆராதித்து நிற்கும். அவர்களே, 15ஆம் நூற்றாண்டிலே நல்லை பெருமானை ஆராதித்து அருணகிரியார் பாடியிருக்கிறார். அந்த பாடலினுடைய அந்த இறுதி அடிகள் மிக முக்கியமானவை. ஏற்போர் தாம் வந்திச்ச என் மகிழ்வோடும் வாய்ப்பாய் வீசும் நடு மதில். உயர்திரு கோபாலகிருஷ்ணன் அந்த வேதநாதன் ஐயா அவர்கள், பேராசிரியர் வேதநாதன் ஐயா இணைந்து கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் அவனர்களாலே அவன்தான் வணங்கி என்று சொல்வார்கள். அதே போல இந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வந்து பாடுவதும் அங்கே பஜனைகள் செய்வதும் ஆடுவதும் எல்லாம் பெருமானுடைய திருவருளிலிருந்துதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே சின்னஞ்சிறிய குழந்தை ஒன்று எங்களுடன் பாடுவதற்காக இப்பொழுது வருகின்றது. அவரிடமிருந்து இந்த பாடலை கேட்பார். கடலில் பாய்ச்சிலும் நட்டுணையாவது நமக்கு அற்புதமாக இந்த நல்லையிலே அடியேன் குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான மக்களுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சிகள் வழங்குவது. இங்கே முருகப்பெருமான் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் அங்கே முருகப்பெருமானுடைய திருவருளினாலே நாங்கள் பல அன்பர்களுக்கெல்லாம் அங்கே பாடல்களை எல்லாம் அவர்கள் பாடுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நாங்கள் வானொலிகள் தொலைக்காட்சிகள் ஊடாக இந்த நல்லைக்கந்த பெருமான் ஆலயத்தில் கட்சி சாதி சமய வேறுபாடு எதுவுமற்ற நிலையில் எல்லாம் முருகனடியார்கள் பணக்காரன் என்ற வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் அவர்களை வழிப்படுத்தி அவர்களை எல்லாம் நாங்கள் உயிரிக்கும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுப்போம். இப்பொழுது நமக்கு அருகாமையிலே சைவப்புலர் ராஜியா ஜெலிதரன் ஐயா அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அவரிடம் இப்பொழுது இந்த ஒலிவாங்கிய கையெழுத்து அவர் படிவங்களை செவிமடிப்போம். இப்பொழுது நெல்லையம்பதி வீதியிலே எம்பெருமான் சண்முக பெருமானாக அழகான சித்திர தேரிலே ஆரோகணித்து வலம் வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் அங்கே தமது அருட்சக்திகளான வள்ளி தெய்வங்களோடு அந்த அழகான சித்திர தேரிலே ஆரோகணித்து வருகின்ற அந்த அற்புதமான ஆனந்தமயமான கோலாகலமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் சொல்லை வெண்ணி தீர்க்கும் நல்லை கந்தனாக அடியார்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுக்கின்ற அந்த அன்பு தெய்வமாக இங்கே தேரிலே ஆரோகணித்து வருகின்ற ஆனந்தமயமான
அற்புதமான காட்சி காண கிடைக்காத ஒன்றாகும். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று நாங்கள் அந்த முருகப்பெருமானை செய்து வழிபாடு ஏற்றுகின்ற அந்த பொன்னான நன்னாள் என்றாகும். வருடாந்த மகோற்சவத்திலே தேர் திருவிழா அழித்தலை குறிப்பதாகும். அதாவது நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எமது மக்கள் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் அழித்து ஒழிப்பதற்காக இங்கே ஆறுமுகப் பெருமானாக சண்முகப் பெருமானாக கதிர் வேலாயுதனாக அங்கே சித்திர தேரிலே இன்று வருடாந்த மகோற்சவத்திலே ரதோற்சவ நாளிலே தேரிலே புறப்படுகிற அந்த சண்முகப் பெருமான். அந்த வகையிலே அந்த சண்முகப் பெருமானை நாங்கள் சிந்தித்து வந்தித்து சேவித்து வணங்கி வாழ்த்தி வழிபாடு ஏற்ற வேண்டும். தொல்லை வினை தீர்க்கும் நல்லை கந்தனே, தொல்லை வினை தீர்க்கும் நல்லை கந்தனே, இல்லையனாது வரமீந்தருள் புரிவாயையா, இல்லையனாது வரம் மீந்தருள் புரிவாயையா, கந்தனே கடம்பனே கார்மையில் வாகனனே முருகா முத்துக்குமரா சரணமையா, வேண்டுவான் வேண்டுவதை ஈந்தருளும் கந்தனே, நல்லையிலே வீற்றிருந்து அருள் புரியும் ஆறுமுகனே, சரவணனே சண்முகனே, வேல் வேல் முருகா. ஆமாம், இப்பொழுது அந்த அழகிய தேரானது மேற்கு வீதியிலே அங்கே இவர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அடியார் பெருமக்கள் அந்த தேர் வளத்தை பிடித்து இழுத்து அங்கே சொர்க்கத்திலே இடம் பிடிக்கின்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் அந்த தேர் வளத்தை பிடித்து இழுக்கின்ற அற்புதமான ஆனந்தமான இன்பமயமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் அங்கே தமது அருட்சக்திகளோடு அங்கே அந்த அழகான சித்திர தேரிலே ஆரோகணித்து எல்லோருக்கும் அருட்காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த தொல்லை வினைந்திருக்கும் நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே இன்றைய தேர் திருவிழா நாளிலே உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்த அந்த திருவருளுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு இப்பொழுது அந்த முருகப்பெருமானுடைய அருளை உங்களுக்கெல்லாம் அழகாக எடுத்துச் சொல்வதற்காக இப்பொழுது இந்த ஒலிவாங்கியை கனகராக அவரிடம் ஒப்படைக்கின்றேன். இப்பொழுது அருமையாக நமது சைவ புலவர் ராசியாசிரியன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்து கொண்டு பல செய்திகளை உங்களுக்கு தந்திருக்கின்றார். மீண்டும் இங்கே திருப்புகழ் பாடுவதற்காக அன்பர் குலசிங்கம் அவர்கள், இவர் வடமராட்சி கிழக்கை சேர்ந்தவர், என்னுடைய சைவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே கந்தபுராண பஜனைகளையும் கந்தபுராணங்களையும் படிப்பவர். அவரிடம் இப்பொழுது ஒலிவாங்கி கையளிக்கப்படுகின்றது. அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அகதமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனவாகி அரியனவாகி 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 அரணவாகி அவனேலாகுமாகி எவைகளுமாகி சிகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீனே எளியனும் வாழ இருநிலமீனே எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேண்டும் மகபதியாகி மருவும் பலாரி மகபதியாகி மருவும் பலாரி மகள்களி கூறுவோம் வடிவோனே மகள்களி கூறுவோம் வடிவோனே
பரமுறை வேடு அருளிய பூஜை பரமுறை வேடு அருளிய பூஜை பகிர்காமம் உடையோனே ஜன அருதிமியோனே ஜன ஜகம் தகுதிமியோனே இனியனகாடுவோம் மயிலோனே ஜகன ஜகம் தகுதிமியோனே இனியனகாடுவோம் மயிலோனே திருமலிவான பழமுதில் சோலை திருமலிவான பழமுதில் சோலை மலமிகை மாவும் பெருமாளே திருமலிவான பழமுதில் சோலை மலமிகை மாவும் பெருமாளே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவருளாம் புரிந்தது காலை ஒளி பரப்புகள் கவிவனெழுந்தான் திருவருளாம் புரிந்தது காலை ஒளி பரப்புகள் கதிரவனெழுந்தான் குருகுகள் மாதுமொழியும் மலர்வனத்திடையில் குருகுகள் மாதுமொழியும் மலர்வனத்திடையில் கூறிலீதங்கள் இளம்பினாய் குருகி நந்துவறியவ துன்புகள் கூறி உருவி நந்தாடியவர் உன்புகள் கூடி ஒளிவலர்களினை தொழுதிடார் உருகி நந்தாடியவர் உன்புகள் கூறி ஒளிவலர்களினை தொழுதுடவன் நந்தார் கருமிகு பயிர் கவிதையில் குமர கருமிகு பயிர் கவிதையில் குமர கடவுளே வள்ளி எழுந்தருளாயே கவிதையில் குமர கடவுளே வள்ளி எழுந்தருளாயே மாய பேரிருள் மறந்தது மாண்டது மனிதிகள் பங்கைகள் அணுகின திரண்டு தேயமை தோழினல் கிருஷ்ணன் கரத்தல் விரும்பி உண்மை புகழ் பாடுட விரைந்தானின் பொன்னாடு கதிரொளி பரப்பி சுருதிகள் எம்பினார் சூரியன் எழுந்தால் பாய்மறை பலதிரி கதிரையில் குமர கடவுளே வள்ளி எழுந்தருளாயே கடவுளே வள்ளி எழுந்தருளாயே. அற்புதமாக அந்த பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது பெருமான் அங்கே மேற்கு வீதியிலிருந்து அங்கே வடக்கு வீதி பகுதியாக அந்த மூலையிலே இப்பொழுது அந்த சுஷா மணிமண்டபம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் இங்கிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பெருமான் தன்னுடைய தேவைய சகிதமாக அடியவர்களுடைய பாவ வினைகளையெல்லாம் நீக்கி ஆணவம் கந்தம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலன்களை எல்லாம் களைந்த வண்ணம் அடியவன் இப்பொழுது அங்கே தேரிலே வந்து கொண்டிருக்கின்றார். தேரானது அங்கே தங்க நிறமாக சூரியனது கிரணங்கள் பட்டு அங்கே அற்புதமாக அங்கே காட்சி அளிக்கின்ற அந்த அற்புதத்தை பார்க்கின்றோம். அங்கே அழகிய பாமாலைகள் அழகிய மதுமாலைகள் என்று பல்வேறு விதமான அந்த அழகு காட்சியாக கண்கொள்ளா காட்சியாக தேர் இருக்கின்ற இந்த வேளையில் முன்னொரு காலத்தில் திருவாரூரிலே தேர் ஓடாது நிகழ்ச்சி அங்கு திருப்பல்லாண்டை பாடி அந்த தேரை ஓட வைத்தார்கள் அல்லவா? அந்த வகையில் இன்றைக்கு நல்லூரிலேயும் அந்த வீதியிலே பெருமான் வந்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பல்லாண்டு பாடுவதற்காக எமது வில்லிசை சக்கரவர்த்தியும் சைவ புலவருமான
ராசியா ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மீண்டும் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். சொல்லை வெளியேற்கும் நல்ல தேர்தல் நாளிலே இப்பொழுது எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்ற அந்த பெரும்பேறு நமக்கு கிடைத்திருக்கின்றது. மன்மிகதில்லை வளர்கள் பக்தர்கள் பஞ்சகர் போயகல பொன்னிந்தை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மலமாளுமைகோன் அடியோ முக்து அருள் புரிந்து பின்னை பிறவி அரைக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. மிண்டு மனத்தவர் போமின்கண் மெய்யடியார்கள் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்செய்வின் குழாம் புகுந்தே அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டம் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. நெட்டையில்லா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில்லா அண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கன் அகம் நக ஊரம் அவருக்கு ஆளநிழல் பட்டருக்கு என்னை தன்பால் படுத்த அனுப்பே பல்லாண்டு கூறுதுமே. சொல்லாண்ட துருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் சில்லாண்டில் சிறையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரன் வேறு விளங்கன் விளைப்பாகன் பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. புரந்தரன் மாலையன் பூதலிட்டு ஓலமிட்டு இன்னம் புவலரிதாய் இறந்திறந்து அழைப்பன் என்னுயிராண்ட கோவிலிக்கன் செய்ய வல்லவென்றும் கரந்தம் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிரந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு சேவிக்க வந்து என் இந்திரன் செங்கண் மாலெங்குத்து செய்து செய்யன் கூவிக்க வந்து நெருங்கி குழாங்குழாமாய் நின்று கூடாடும் ஆவிக்கு முதை ஆர்வத்தினை ஒப்பனை ஒப்பமலர் பாவிக்கும் பாவகப்பருத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இப்பொழுது சித்திர தேரானது அங்கே மேற்கு வீதியே இருந்து குபேர வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இங்கு அந்த எம்பெருமானுடைய அந்த அருளான அந்த அழகான தேரானது இப்பொழுது குபேர வாசலுக்கு வந்து அங்கே மலர் தூவி அர்ப்பிக்கப்படுகின்ற அழகான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் சந்த பெருமானாக நல்ல கஞ்சனாக அந்த அழகான சித்திரத்திலிருந்து ஆரோக்கிய காட்சி நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எம்பெருமானுடைய அந்த அருளை நாங்கள் இப்பொழுது இங்கே அழகாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த தேரோடு அந்த அற்புதமான காட்சி எங்களுக்கெல்லாம் மிகவும் இனிமையான காட்சியாகும். அங்கே இந்த எம்பெருமானுடைய ரதத்துக்கு முன்னாலே கண்டாமணியானது ஆடி அடைந்து மணி ஓசை எழுப்பிக் கொண்டு வருவதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எம்பெருமானுடைய அந்த அண்டார்கள் எல்லோரும் தமது கரங்களின் மேலே கரங்களை வைத்த வண்ணம் அரோகரா பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களே கிளியே ஆறுமுகன் தங்கமணி கிளியே ஆறுமுகன் தங்கமணி சுவாமி யோகநாதன் சொன்னதிருப்பாட்டெங்கும் சுவாமி யோகநாதன் சொன்னதிருப்பாட்டெங்கும் பூமியில் சொன்னாலடி கிளியே
பொல்லாங்கு தீருமடி கிளியே பொல்லாங்கு தீருமடி. இந்த அழகான அருமையான பக்திபூர்வமான பாடலை எங்களுக்கு தந்தவர் யோகர் சுவாமிகள். அந்த வகையிலே யோகர் சுவாமிகளுடைய அந்த அருமையான பாடல் எங்களுக்கு உள்ளத்திலே ஆனந்தமயமான ஒரு உணர்ச்சியை தந்திருக்கின்றது. இப்பொழுது எம்பெருமானுடைய அந்த தேரானது வடக்கு வீதியிலே குபேரவாகலுக்கு அணித்தாக வந்து கொண்டிருக்கின்றது. அடியார் பெருமக்கள் எல்லோரும் அங்கே அந்த தேர் வடத்தை பிடித்து இழுத்து தங்களுடைய அந்த அருமையான பக்திபூர்வமான அன்பினாலே பக்தியாலே இறைவனை நாங்கள் வடம் பிடித்து இழுக்கின்றோம், சொர்க்கத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்ற இங்கே வந்திருக்கின்றார்கள். நல்லியம்பதி வீதியிலே எம்பெருமான், அதாவது இந்த யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் இந்த நல்லியம்பதி வீதியிலே மாத்திரம் எம்பெருமானுடைய அந்த அருளை பெற்றுவிட வேண்டும் என்று அடியார் பெருமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு வருவதன் காரணம் என்னவென்று கேட்டால், அந்த மூலஸ்தானத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அது சக்தி ஆயுதமாகும். அந்த சக்தி வேல், அந்த வெற்றி வேல், அந்த வீர வேலானது எங்களுக்கு அருமையான அருளை வணங்கி நல் வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றது. தொல்லை வினை தீர்க்கும் நல்ல கந்த பெருமானானவர் மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பளி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வாள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, சிறுக்கை வேல் போற்றி போற்றி என்று அந்த பெருமானை பாடி சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை வாழா போற்றி, தன்மர கிளம்ப மாலை தாங்கிய தோழா போற்றி, உண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி என்று அந்த முருகப்பெருமானை அங்கே பாடி பணிவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமான் அழகன் சண்முக பெருமானுடைய அந்த பேரழகு காண கிடைக்காத ஒன்றாகும். அந்த அருணகிரிநாதர் கூறியிருக்கின்றார், அந்த எம்பெருமானுடைய அந்த பேரழகை, அதாவது அழகு திருக்கோலத்தை காண்பதற்கு 2 கண்கள் போதாதாம், 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று கூறுகின்றார். அதாவது எம்பெருமான் நல்லைக்கந்தன் முருகவேள் சண்முக பெருமானாக ஆறுமுக பெருமானாக அந்த தேரிலே ஆரோகணித்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு 2 கண்கள் போதாது, 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அந்த அருணகிரிநாதர் பாடுவதைப் போல, ஆமாம் உண்மைதான், இங்கே அந்த எம்பெருமானானவர் ஆறுமுக பெருமானாக அந்த சித்திர தேரிலே ஆரோகணித்து வருகின்ற அற்புதமான காட்சி காண கிடைக்காத ஒன்றாகும். பக்தியால் யான் உன்னை பலகாலம் பற்றியே மாதிரு புகழ் பாடே, முத்தநாமாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே, உத்தமாதான கருணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா பித்தகா ஞான சத்தினி பாதா வெற்றி மேலாயுத பெருமாளே என்று அருணகிரிநாதர் தமது திருப்புகழிலே பாடியிருக்கின்றார். அவர் பாடியது போன்று அந்த வெற்றி வேலாயுத பெருமானானவர் இந்த நெல்லையம்பதியிலே சண்முக பெருமானாக அழகான சித்திர தேரிலே ஆரோகணித்து வருகின்ற அற்புதமான ஆனந்தமயமான இன்பமயமான அந்த காட்சி எங்களது கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த அழகு திருக்கோலம் பக்திபூர்வமான ஒன்றாகும். நாங்கள் அந்த காட்சியை காண்பதற்கு பூர்வஜன்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்பொழுது அந்த சண்முக பெருமானுடைய அழகு தேரானது நல்லையம்பதி வீதியிலே வடக்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த அழகான தேரானது வடக்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த அழகிய தேரை அடியார்கள் எல்லோரும் அங்கு அன்போடு பக்தியோடு படம் பிடித்து இழுக்கின்ற ஆனந்தமயமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈகன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய கண்ணைக்கால் எப்பொழுதும் நம்பியை கையொடுவேன் நான் என்று அங்கே ஒருமா போல பெருமையிலே விளையாடு முகமொன்றே இதனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே
கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே குன்றுருவேல் வாங்கி என்ற முகமொன்றே மாறுபடு சூரரை பதைத்த முகமொன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாதலம் அமர்ந்த பெருமாளே. தொல்லை விரைதிற்கும் நல்லக்கந்த பெருமானுடைய ரதோற்சவமானது இன்று மிகவும் முறையிலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த தேரானது இப்பொழுது வடக்கு வீதியிலே மரண்மணியம்பா ஆலயத்துக்கு சமீபமாக வந்து கொண்டிருக்கின்றது. அடியார் பெருமக்கள் எல்லோரும் அங்கு எம்பெருமானுடைய அந்த ரதத்தை படம் பிடித்து எடுக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய அழகு தேரானது அங்கே சித்திர தேராக மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே ஜன சமுத்திரத்தின் நடுவே, அதாவது ஒரு சமுத்திரத்திலே ஒரு தோணி வருமா போல ஜன சமுத்திரத்தின் நடுவே தங்க தோணி அசைந்து ஆடி வருவது போல அங்கே அந்த தேரானது இவர்ந்து வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகனுடைய அந்த அருள் பிரவாகத்திலே மூழ்கி திளைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அடியார் பெருமக்கள் எல்லோரும் தமது கரங்களின் மேலே திறங்களை வைத்தவண்ணர் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கம்பனுக்கு அரோகரா என்று அந்த அரோகரா கோஷம் எடுத்து முருகப்பெருமானை வந்தித்து சிந்தித்து சேவித்து வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆனந்தமயமான காட்சியை நாங்கள் இங்கு கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் சண்முக பெருமானாக அந்த நெல்லை கந்தனானவன் இன்று அழகிய சித்திர தேரிலே ஆரோகணித்து வருகின்ற ஆனந்தமயமான அற்புதமான காட்சி காண கிடைக்கிற ஒன்றாகும். மூவரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வையும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் தேவலும் மயிலும் போற்றி, திருவேல் போற்றி போற்றி என்று அந்த முருகப்பெருமானுடைய அழகை அங்கே அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். நாளென்றியும் வினைதான் என்றியும் என்னை நாடி வந்த கோளென்றியும் கொடுங்கூற்று என்றியும் குமரேத இரு தாழும் கிளம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் தடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று கூறுமா போல இங்கே அழகன் முருகன் அங்கே சரவண பொய்கையிலே 6 முகங்களோடு சேர்ந்து சிவருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து உதித்து இங்கே உலகவிய வந்தான் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த முருகப்பெருமான் இங்கே நல்லையம்பதியிலே இன்றைய தினம் சண்முக பெருமானாக 6 முகங்களோடு வள்ளி தேவசேனா சமேதராக அந்த அழகான அற்புத தேரிலே ஆரோகணித்து வருகின்ற ஆனந்தமயமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் அங்கே அழகாக வீட்டிலிருந்து அடியார்களுக்கு அருளை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அடியார் பெருமக்கள் எல்லோரும் அங்கே இப்பொழுது அந்த பெருமானை புகழ்ந்து பாடி செல்லுகின்ற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த முருகப்பெருமானுடைய புகழை கூட்டு பிரார்த்தனையாக மகிமையாக பாடிக்கொண்டு செல்கின்ற அந்த ஆனந்தமயமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். முருகனுடைய அந்த அழகான காட்சி எங்களுக்கு காண கிடைக்காத ஒன்றுதான். ஆமாம், நெல்லையம்பதியிலே பெருமானுடைய அந்த அழகத்தின் வீதியிலே அந்த தேரானது சமுத்திரத்தின் நடுவே அசைந்து அசைந்து வருமா போல ஒரு தங்க தோணி வருமா போல அங்கே சமுத்திரத்தின் நடுவிலே தோணி வருமா போல ஆறுமுக பெருமானுடைய அந்த சித்திர தேரானது அழகாக அசைந்து செல்வதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருமையில்லை விளையாடு முகம் ஒன்றே மிக நூலன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே
பள்ளியை மனம் உணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஆமாம், இப்பொழுது நெல்லையம்பதி வீதியிலே எம்பெருமானுடைய அழகு தேரானது அங்கே ஆடி அசைந்து பக்தர்களால் படம் பிடித்து இழுக்கப்பட்டு தேரடியை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எம்பெருமானுடைய ரதமானது வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு வீதிக்கு தேரடியை நோக்கி திரும்புகின்ற அருமையான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். அங்கே அருணகிரிநாதர் பாடியது போல முத்தைச்சரு பத்தி திருநகையத்திற்கு ரகத்தி கிரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமற்கு துருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க சமரரும் அடிப்பேன 10 சரகத்த கடலோடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்டவாக 10 கடவிய வச்சை புயல் வச்ச தகுபொருள் வச்ச ஒரு நாளே ஒத்த பரிமுரளித்த பதம் வைத்து பைரவி கனடி கேட்டல் கொடு கலிகாட திக்குட்பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு தேடக என போத கொத்து பறை கொட்ட கிளமிது குக்கு குகு குக்கு குகு குத்தி புதபுக்கு பிடியன முது கூகை கொட்புட்டழு நட்ப சவுனரி பக்தி பலிகிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பிரபல பெருமாளே பொற்புற்றல நட்ப சவுனரி பக்தி பலிகிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பிரபல பெருமாளே என்று அருணகிரிநாதர் தமது முதலாவது திருப்புகளிலே அந்த முருகப்பெருமான் முத்து என்று அடியெடுத்து கொடுக்க அங்கே திருப்புகழ் பாடியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த நெல்லையம்பதியிலே வீட்டிருக்கின்ற அந்த நெல்லை கந்தனானவன் இன்று ஆறுமுக பெருமானாக சண்முக பெருமானாக அலங்கார கந்தனாக அங்கே பள்ளி தேவியான சமேதராக அழகான சித்திர தேரிலே ஆரோகணித்து திருவீதி வலம் வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் முருகவேள் கந்தன் கடம்பன் இங்கே ஆனந்தமயமாக தேரிலே ஆரோகணித்து அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அழித்தொழித்து நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தருவதற்காக இங்கே தேரிலே ஆரோகணித்திருக்கின்ற அற்புதமான ஆனந்தமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக பாருங்கள், வருடாந்திர மகோற்சவத்திலே தேர் திருவிழா அழித்தலை குறிப்பதாகும். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 தொழிலே இன்றைய நாள், அதாவது அந்த தேர் திருவிழா நாளானது அழித்தலை குறிப்பதாகும். அந்த வகையிலே நாட்டிலே நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மக்களுக்கு வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் அழித்து ஒழிப்பதற்காக அங்கே ஆறுமுக பெருமாளானவர் ரதத்திலே ஆரோணித்து வருகின்ற ஆனந்தமயமான அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த ரதோற்சவமானது இன்றைய நல்ல நாளிலே எம்பெருமான் அங்கே பக்திபூர்வமாக சித்திர தேரிலே ஆரோகணித்து அருட்காட்சி தருகின்ற அந்த இன்பமயமான காட்சி எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறது. இப்பொழுது அந்த அழகு தேரானது அந்த நெல்லையம்பதி கந்தன் வீதியிலே இப்பொழுது வடக்கு வீதியிலே இருந்து கிழக்கு வீதியை நோக்கி தேரடிக்காக அங்க தேரானது சென்று கொண்டிருக்கின்றது. மனோன்மணி அம்மன் வாசலிலே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அழகான தேரை அடியார்கள் படம் பிடித்து இழுக்கின்ற காட்சி கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. அதாவது நான் முந்தி நீ முந்தி என்று அந்த தேர் வளத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று பிடித்துக் கொண்டு அடியார பெருமக்கள் அங்கே வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமான் முருகவேள் ஆனவர் அங்கே அந்த அழகான சித்திர தேரிலே ஆறுமுக பெருமானாக சண்முக பெருமானாக கந்தவேளாக கடம்பனாக அருணபவனாக வீட்டிலிருந்து அருளாட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சி இன்றைய தேர்திருவிழா நாளிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆமாம்,
இந்த யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ முருகன் ஆலயங்கள் இருக்கின்றன. அத்தனை முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் இந்த நல்லையம்பதியிலே இருக்கின்ற நல்லை கந்தனுக்கு மாத்திரம் ஒரு விசேடமான அருள் இருக்கின்றது. அது ஏனென்று கேட்டால் எம்பெருமான் அங்கே வேண்டுமாறு வேண்டுவதை எல்லாம் ஈந்தருளும் கந்தனாக அவன் திருவருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே அடியார் பெருமக்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், தீயவையெல்லாம் விலகி சந்தோஷமான மங்களகரமான சுபிட்சமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அங்கே எம்பெருமானை வேண்டுதல் புரிந்து அங்கே வேண்டுவார் வேண்டுவதை ஈபவனாகிய அந்த கந்த பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகி அங்கே அடியார்கள் வழிபாடு ஏற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே தாங்கள் வேண்டியவற்றை எல்லாம் இறைவன் நிறைவு செய்வதற்காக அந்த காவடிகளை எல்லாம் எடுத்து அவர்கள் நேர்த்தி கடன்களை பூர்த்தி செய்கின்ற அந்த அருமையான பக்குவத்தையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே பாருங்கள், நிறைய காவடிகள் வருகின்றன. ஏனென்று கேட்டால் தாங்கள் விரும்பிய அதாவது நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எம்பெருமானுடைய அந்த அருளை வேண்டி அவருடைய அந்த தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றார்கள். அந்த வேண்டுதல் செய்த காரியங்கள் எல்லாம் அழகாக பக்குவமாக சுமூகமாக நன்றாக நிறைவேறிவிட்ட அந்த சந்தோஷத்தை எம்பெருமானுக்கு பகிர்ந்து கொள்ளும் நோக்கோடு அங்கே அழகாக அந்த நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்கின்ற நிகழ்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக பாருங்கள், அந்த நல்லையம்பதி வீதியிலே எம்பெருமான் அருட்காட்சி தருகின்ற ஆனந்தமான காட்சி மிகவும் அற்புதமான காட்சியாகும். இப்பொழுது அந்த பெருமானவர் வடக்கு வீதியிலே இருந்து கிழக்கு வீதிக்கு செல்லுகின்ற அருமையான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த தேர் திருவிழா வர்ணனைகளை நமது அன்புக்குரிய சமாதான நிறுவனம் முதற்குமானி ஆசிரியரும் ஆகிய கனகராஜ் அவரிடம் ஒப்படைக்கிறேன். நாம் அற்புதமாக ஆனந்தமயமாக பெருமான் தன்னுடைய தேவிய சைலமாக எமக்கு மிக அருகாமையிலே இருந்து அந்த பகுதியிலே மனோன்மணி அம்பாள் ஆலயத்தினுடைய அருகிலே நின்ற வண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்க்கின்றோம். நாங்கள் நிற்கும் இடத்திலே மக்கள் அலைமோதுகின்றார்கள். அங்கு அந்த வீடுகளிலே வைக்கப்பட்ட பிரசாதங்களில் எல்லாம் அங்கே கொடுத்த வண்ணம் இருப்பதாலே மக்கள் இப்பொழுது முண்டியெடுத்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாங்கள் அங்கே காண்கின்றோம். எனவே இந்த ஆண்டு 2018 ஆண்டு கந்தபெருமானுடைய திருவிழாவிலே அங்கே தேரோடும் விழா, அங்கே தேரோடும் வீதியிலே மிக அற்புதமாக நடைபெற்ற அந்த அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம். தேரானது தேரோடும் வீதியில் ஆடி அசைந்து அசைந்து அற்புதமயமாக ஆனந்தமயமாக அங்கே சென்று கொண்டிருந்த அந்த அருமையான காட்சிகளை எல்லாம் நாங்கள் மிக அருகிலிருந்து பார்த்திருக்கின்றோம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்வார்கள். அதே போல அந்த எமது சொந்த பெருமானுடைய நான் ஏற்கனவே பல தடவை குறிப்பிட்டது போல அங்கே கந்த பெருமான் எங்களுக்கு சொந்த பெருமான் அல்லவா? ஏனெனில் அவர் திருக்கைலாயத்திலே அங்கே தேவருடைய குலத்திலே ஒரு மனைவியையும் எங்கள் வள்ளி பெருமாட்டியை அங்கே கல்காமத்திலேயும் திருமணம் புரிந்திருக்கின்ற காரணத்தினாலே கந்த பெருமானுக்கு நாங்கள் சொந்தமாக இருக்கின்றோம். ஆகவேதான் நல்லையிலே நடைபெறுகின்ற அந்த விழாவானது மிகச் சிறப்பாகவும் விமர்சையாகவும் இன்று அதிகாலை ரகசியம் அங்கே கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்ற அற்புதத்தை நாங்கள் கண்டோம். பல வர்ணனையாளர்கள் நம்முடன் நடந்து கொண்டு அங்கே நல்லூரில் என்ன நடைபெறுகின்றது என்ற விடயத்தை கண்டவண்ணம் இருந்தார்கள். நாளும் நல்ல ஆலயத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு விதமான நாட்களையும் பல்வேறு விதமான செயல்பாடுகளையும் நாங்கள் இங்கிருந்து அங்கே வானொலிகள் தொலைக்காட்சிகளின் ஊடாக அங்கே கந்தவண்ணம் இருந்திருக்கின்றோம். எல்லாம் தான் சொல்ல வேண்டும். ஆகவே நல்ல நடைபெறுகின்ற நகோத்சவ பெருவிழா மகோத்சவத்திலே இன்று ரத உற்சவமானது சிறப்பாக அங்கே நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற
காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா. அதனாலேதான் அங்கே பிரபஞ்ச வாழ்க்கையை தேர்ந்து கொள்வது தேர். இந்த இரதத்தினுடைய அடித்தளத்தை பார்க்கின்றோம். அங்கே பல சிற்பங்கள் காணப்படுகின்றன. மானிட பிறப்பு முதல் இறப்பு வரியான பல நிகழ்வுகள் அங்கே காணப்படுகின்றன. சம்சார நிகழ்வுகள் காணப்படுகின்றன. தேவருடைய திருவிளையாடல்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சிற்பங்களாக. இப்பொழுது தேரை பார்க்கும் பொழுது கீழ்த்தளத்திலே ஆமை வடிவம் ஸ்ரீமத் நாராயணனுடைய அந்த கூர்ம அவதாரம் எடுத்து பூலோகத்தை காத்தருளியதாக அமைப்பு போல அந்த அமைப்பு காணப்படுகின்றது அல்லவா. தேரோடும் பெருமானை தரிசிப்பது மானிடத்திலே புண்ணியம் செயலாகும். தேரூர்ந்த திரிபுராந்தகன் அல்லவா எமது இறைவன். ஆண்டவன் அங்கே பூலோக இரதமாக கொள்கின்றான். பூலோகத்தை இரதமாக கொள்கின்றான் அல்லவா. பிரமனே இந்த இரதத்தின் சாரதியாக இருக்கின்றான். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற வினைகளை நீக்குவது இந்த தேர் திருவிழாவாகும். மனிதனின் காணப்படும் தீய குணங்களை எல்லாம் போக்குவிப்பது இந்த தேரிலே வருகின்ற ஆறுமுக பெருமானாகும். இத்தகைய தேரை ஆகம முறைப்படி அமைத்தல், அங்கே சாதாரண கட்டுத்தேராக அமைத்தல் என்று பல்வேறு விதமாக தேர்கள் காணப்படுகின்றன. தேரிலே அங்கே தங்க தகடுகள் இப்பொழுது ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே பாகமாலைகள் ஆடி அசந்த வண்ணம் இருக்கின்றன. யாளிகள் அங்கே தன்னுடைய அழகை காண்பித்து இருக்கின்றன. அங்கே அந்த பெருமான் ஆறுமுக பெருமானாக அங்கே தங்க ஆபரணங்களை எல்லாம் நன்கு புனைந்து அங்கே அழகிய மாலைகளை எல்லாம் சூடிய அந்த பெருமான் அந்த பகுதியிலே ஏரிலே இருந்து செல்ல அடியார்கள் அங்கே வடம் பிடித்துக் கொண்டு செல்கின்ற காட்சிகளை எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. பெருமானுக்கும் தேவியருக்கும் சூடப்பட்ட அந்த ஆடை ஆபரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக இருக்கின்றது அல்லவா. அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. தேர்வடம் சிறுவிய ஆண்கள் பெண்கள் என்று இளைஞர்கள் முதியவர் என்று வயது வேறுபாடின்றி பால் வேறுபாடின்றி அற்புதமயமாக ஆனந்தமயமாக தேரை இழுத்துச் செல்கின்ற காட்சி அற்புதமானது அல்லவா. அந்த வகையிலே அந்த பெருமானுடைய தேரானது இப்பொழுது அங்கே தேரு முத்தி மண்டபத்துக்கு அருகாமையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுதும் தந்தைக்கின் அண்டத்தொடமுடனே கூடலத்தோறும் வணங்க கோயிலும் ஓனகமும் அருளி சோதிமணி முடித்தாமமும் நாமமும் கொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. குழலொளி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி புலவொலி பின்னளவும் சென்று திம்மிமிகு திருவாரூர் மழவிடையார்க்கு வழியாளாய் மணஞ்சை குடி பிறந்த பல அடியாரோடும் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஆறார் வந்த குணாத்தில் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் நங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து ஆறார் சொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. எந்தாய் சுற்றாம் முழுதும் எமக்கமுதாம் வம்பிரான் என்றே சிந்தை செய்யும் சேரண்ட சேர் அடியார் அமுதாய் செப்புரை அந்தமில்லானந்த செந்தன் என புகுந்து ஆண்டு கொண்டவனா உயிர்மேல் பந்தம் விரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுமே. ஆமாம், இப்பொழுது எம்பெருமானுக்கு அந்த பெயர்களுக்கின்ற அந்த பல்லாண்டு பாடுகின்ற பெரும்பேறு எங்களுக்கு கிடைத்தது. அந்த வகையிலே இப்பொழுது நல்லையம்பதி வீதியிலே எம்பெருமானுடைய அழகு தேரானது அங்கு வடக்கு வீதியிலே இருந்து திரும்பி கிழக்கு வீதிக்கு வந்து தேர் முட்டியை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய அந்த அழகான சித்திர தேரானது இப்பொழுது தேர்முட்டியை நோக்கி அசைந்து ஆடிக்கொண்டு போகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
எம்பெருமானுடைய அந்த அழகு தேரை அங்கே அடியார் பெருமக்கள் எல்லோரும் படம் பிடித்து இழுத்து செல்கின்ற ஆனந்தமயமான காட்சி இப்பொழுது எங்களுக்கு இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த நெல்லையம்பதி வீதியிலே எம்பெருமான் சண்முக பெருமானாக அந்த அழகான சித்திர தேரிலே ஆரோகணித்து வந்து இப்பொழுது அடியார்களுக்கெல்லாம் அருட்காட்சி தந்து அந்த தேரை அண்மித்துக் கொண்டு அந்த தேர்முட்டிக்கு உள்ளே செல்கின்ற அந்த அருமையான காட்சியை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். ஆமாம், நெல்லையம்பதி வீதியிலே இன்றைய ரதோற்சவ நாளிலே எம்பெருமான் சண்முக பெருமான் அங்கே அழகான சித்திர தேரிலே காலை 7 மணிக்கு வந்து ஆரோகணித்து இப்பொழுது அங்கே அழகான அந்த திருவீதி வலம் வந்து எம்பெருமான் அடியார்களுக்கெல்லாம் அருட்காட்சி தந்து கொண்டு இப்பொழுது தேர்முட்டியானது அங்கே தேர்முட்டிக்குள்ளே தேரானது இருப்பு அடைகின்ற அந்த சிறப்பான காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த அழகான சித்திர தேரானது இப்பொழுது இருப்பை அடைந்து விட்டது. அந்த ஆறுமுக பெருமானானவர் சண்முக பெருமானாக எல்லோருக்கும் அருட்காட்சி இன்றைய நல்ல நாளிலே 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தரிசி குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் நனங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்கசீர் அடியார் எல்லாம் என்று கூறி இந்த தேர் திருவிழா வர்ணனைகளை இத்துடன் பூர்த்தி பண்ணிக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த ஒலிவாங்கியை எமது அன்புக்குரிய முத்து தத்துவமானி சமாதான நீதிவான் ஆசிரியர் திரு கனகராஜ் அவருடன் ஒப்படைக்கின்றேன். ஆம், நல்லை கண்டு இன்றைக்கு 24 நாட்கள் இந்த தினத்திலே நடைபெறுகின்ற மகோத்சவ பெருவிழாவில் ரத உற்சவமானது இப்பொழுது தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்து விட்டான். முருகப்பெருமான் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லோருடைய அந்த எல்லாம் நீக்கி ஆணவன் கண்மமாய் என்று சொல்லப்படுகின்ற விலகலையெல்லாம் நீக்கி எல்லாருக்கும் அருளை அவர் வாரி வழங்கிக் கொண்டு அந்த பகுதியிலே தன்னுடைய இருப்பிடத்தை மீண்டும் அடைந்திருக்கின்றான் எங்கள் சொந்த பெருமான். எனவே பச்சை சாத்தி இன்னும் சில மணி நேரங்களில் பெருமான் அங்கே இறங்கி வரும்பொழுவதையும் அடியவர்கள் காத்திருந்து பெருமானுடைய திருவருளை வெற்றி செல்ல வேண்டும். நாளைய தினமும் நடைபெற இருக்கின்ற அந்த உற்சவத்தில் நிச்சயமாக எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல அங்கே கொடியிறக்கின் நிகழ்வு மறுநாள் நடைபெறும் என்று நிற்கின்றேன். அல்லது கொடியிறக்கின் நிகழ்வில் நிச்சயமாக கலந்து கொண்டு படத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச கிருத்தியங்கள் தான் ஒரு ஆலயத்தின் மகோத்சவம் என்று பல தடவை கூறியிருக்கின்றன. எனவே பஞ்ச கிருத்தியங்களிலே ஐந்தொழில்கள் நடைபெறுகின்றன. எனவே நாங்கள் எல்லா மக்களும், எல்லா உலகத்திலே வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் அல்ல, எல்லா மக்களும் ஈரஞ்சிறப்பு வாழ வேண்டும். முருகப்பெருமான் எங்கள் சொந்த பெருமானாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் அருள் பாலிப்பவர். ஆகவே அங்கே காண்டாமணி ஒழிக்கப்படுகின்றது. அடியேன் பல விடயங்களை எல்லாம் பல நாட்களாக ஒரு திருவிழாவிலையும் கூறி வந்திருக்கின்றேன். ஆகவே கந்த பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த ஆதவன் வானொலியூடாக நாளும் 24 நாட்களும் நான் இந்த இங்கே நல்லையிலே நடைபெறுகின்ற செய்திகளை எல்லாம் அங்கே மாலை வேளையில் வந்திருக்கின்றேன். அதேபோல் நிறைவாக நாங்கள் இந்த நேர்முக வர்ணனைகளை செய்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நேர்முக வர்ணனையிலே நமக்கு துணையாக இருந்து அந்த நேர்முக வர்ணனையை செய்து இருப்பவர் நமது சைவ புலவர் ராஜியா ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடன் நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர் அங்கே சண்முகலிங்கன் ஐயா நடந்து கொண்டார். அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாகரிகத்துறை பொறுப்பாசிரியர் பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஐயா நடந்து கொண்டார். இன்னமும் பல அடியார்கள் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கின்றனர் என்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எனவே நாளைக்கு நடைபெறும் தீர்த்த உற்சவத்திலேயும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பெருமானின் திருவருளை பெற வேண்டும். நாளைய தினம் அங்கே வள்ளிவிட ஆழ்வார் ஆலயத்திலே கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமாகின்றது என்ற விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போல 10 தினங்கள் அங்கே விழா நடைபெற்றதும் அதற்கு அப்பால் நாகர்கோவில் நாகதம்பிரான் ஆலயத்திலேயும் மகோத்சவம் இருக்கின்றது. இந்த ஆண்டுக்கான மகோத்சவ நிகழ்வுகள் எல்லாம் நாகர்கோவில் நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய விழா நிறைவுக்கு வந்தது, நிறைவுறும். அதற்கு அப்பால் மழை ஆண்டாண்டு காலமாக பெய்யும். விவசாயிகள் வயல்களிலே சென்று உழவு தொழிலை ஆரம்பிப்பார். ஏனெனில் எந்த மனிதருக்கும் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமானது. எனவே அந்த உணவை பெருக்குவதற்கு மழை வேண்டும்.
ஆகவே முருகப்பெருமானை தரிசிப்புக வந்தவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் முருகப்பெருமானிடம் மன்றாடி வேண்டுங்கள், இந்த ஆண்டு நல்ல மழை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனெனில் அங்கே மழை இல்லாது விட்டால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாக வேண்டி உங்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவருள் பாலித்து எல்லா நலன்களும் பெற்று எல்லோரும் சீரிஞ்சிறப்புமாக வாழ வேண்டும். சமூகத்தில் ஒழுக்கமுள்ள பிரஜைகளாக வாழ வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை கல்வியை நன்றாக கற்பிக்க வேண்டும். அவர்களுக்கு போசாக்கு மிக்க உணவுகளை எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமை கூட்டி சென்று உங்கள் கிராமங்களில் உள்ள ஆலயங்களுக்கும் சரி, பெரிய ஆலயங்களுக்கும் சரி கூட்டி வந்து அவருடைய அங்கே சைவ அனுஷ்டானங்கள், சைவ வழிபாடுகள், அங்கே மக்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகளை எல்லாம் அவர்களுக்கு நீங்கள் புகட்ட வேண்டும். எதிர்கால சமுதாயம், ஈழத்தமிழ் மக்கள் எல்லோரும் சீரஞ்சிறப்புமாக உலகம் போற்ற வேண்டும் என வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் அந்த ரதோற்சவ நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அங்கே நிலையம் திரும்புவதற்காக நாங்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து நமக்கு அளிப்பதற்காக எமது கட்டுப்பாட்டாளர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவரிடம் நாங்கள் இப்பொழுது இந்த ஒலிவாங்கியை கையளித்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகவார்த்தி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நேர்கள் இவ்வளவு நேரம் வந்து நல்லை கந்தபெருமானனுடைய ரதோற்சவத்தினுடைய நேரடி வர்ணனை கேட்டிருந்தீர்கள். தொடர்ச்சியாக தேரிலே சுவாமி ஏறியதிலிருந்து ஆரோகணித்ததிலிருந்து இப்பொழுது அவரோகணிக்க தயாராகி கொண்டிருக்கிறது. இத்தனை வந்து எங்களோட நேரடியாக அத்தனை விடயங்களையும் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த நேரடி வர்ணனையை கனகராஜா மற்றும் அவருடைய குழுவினர் நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தார்கள். முன்னாள் துணைவேந்தர், அதே போல இன்னும் பல பிரபலமான பேராசிரியர்கள், அதே போல சொற்பொழிவாளர்கள் இருந்து இந்த நல்லை கந்தனுடைய சிறப்புகளையும் இந்த நல்லூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளையும் வந்து நேரடியாக எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். மனநிறைவாக அதே போல நிச்சயமாக பல விடயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த தரிசனத்தை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வினையும் அனுபவத்தினையும் வந்து நீங்கள் இந்த வானொலி வாயிலாக பெற்றிருப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறப் போகிறோம். இதுவரை நேரமும் எங்களோடு இந்த நேரடி வர்ணனையை கேட்டு எம்பெருமான் கந்தபெருமானனுடைய அருளை பெற்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இந்த இடத்திலே எங்களுக்கான இடத்திலே தந்துதவிய இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கின்ற அந்த அயலவர்களுக்கும் அதே போல எங்களோடு இணைந்து கொண்டு இந்த நேரடி வர்ணனையை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தயானி, கிளஷன், பிரதீப் மற்றும் அத்தனை உறவுகளுக்கும் அதே போல நேரடியாக இந்த இடத்திலே எங்களோட நேரடி வர்ணனைக்கு என்னோடு இணைந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர் அழகேந்திரன் எல்லோருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். வெற்றிகரமாக இந்த ரதோற்சவத்தினுடைய நீண்ட நேர நேரடி வர்ணனை வந்து வானொலி வாயிலாக தெளிவாக உங்களோடு வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சியாக நாங்கள் விடைபெற்று செல்கிறோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற்று செல்லும் நான் தர்சி. தொடர்ச்சியாக நாளைய தினமும் வந்து உங்களுக்காக நேரடி வர்ணனை இங்கிருந்து கிடைக்கும் என்பதையும் அன்பு மகிழ்ச்சியோடு ஞாபகப்படுத்தி விடைபெற்று செல்கிறோம். நன்றி நேயர்களே. அழகுமயில் மீதமந்து அருள்வான் நல்லூரான் பழகு தமிழ் சொல்லாலே பாடிடவே வருவான். விலகிடும் கலகமெல்லாம் வேலன் அடிபணிந்தால் வேலுண்டு வினையில்லை வீணே பயமெதற்கு. அழகுமயில் மீதமந்து அருள்வான் நல்லூரான் பழகு தமிழ் சொல்லாலே பாடிடவே வருவான். முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பேரழகு கோலத்துடன் வீற்றிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய ரதோற்சவத்தின் நேரடி ஒலிபரப்பு. பார் எங்கும் புகழ் பாடும் பன்னிரு கையான் நல்லூரில் பவனி வரும் காட்சியை பார்.